தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவு வகையிலும் பல்வேறு வித குணாதிசயங்கள் இருக்கிறது. அது சிறிய கடுகு முதல் பெரிய பலாப்பழம் வரை பொருந்தும். நாம் சாப்பிடக்கூடிய உணவு முதலில் உடலுக்கு ஏற்றதா என்பதை அறிந்து சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு உணவிலும் தனிப்பட்ட தன்மை இருக்கும். அவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் தன்மை இருக்கிறது. அந்த வகையில் நாம் சாப்பிடும் வெல்லமும் அடங்கும். வெல்லத்தை சாப்பிடுவதால் பல வகையான பக்க விளைவுகள் ஏற்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அத்துடன் வெல்லம் எத்தகைய ஆபத்தை உடலில் ஏற்படுத்தும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்லம் மிகவும் இனிப்பான உணவாகும். ஆயுர்வேத மருத்துவத்திலும் இதனை பயன்படுத்துவார்கள். இது உடலின் ஆற்றலை அதிகரிக்க பெரும்பாலும் பயன்படுகிறது. இருந்தாலும் மற்ற உணவுகளைப் போல இதிலும் ஒரு சில முக்கிய பக்க விளைவுகள் இருக்கிறது. அதுவும் அவற்றின் தூய்மையும் சாப்பிடுவோரின் உடல் நலத்தையும் பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 10 கிராம் வெல்லத்திலும் 38.3 அளவுடைய கலோரிகள் இருக்குமாம். எனவே உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் வெல்லத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இவை அதிக கலோரிகளை கொண்ட உணவாகும். மேலும் இதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளும் இருக்கிறது. அடுத்ததாக, வெல்லம் அதிக இனிப்புள்ள பொருள். அதற்கேற்றார் போல இதில் அதிக அளவில் சர்க்கரை இருக்கிறது. எனவே அதிகமான வெல்லத்தை சேர்த்து கொண்டால் அது உடலில் சர்க்கரையின் அளவை உயர்த்துகிறது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் வெல்லத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்ததாக, நீங்கள் உண்ணும் உணவில் அதிக அளவில் வெல்லத்தை சேர்த்து கொண்டால் அது ஜீரணக் கோளாறை ஏற்படுத்தும். வெல்லம் சாப்பிடுபவர்களுக்கு மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை போன்றவை வருமாம். அத்துடன் ரொம்ப நாட்களான வெல்லத்தை உணவில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. அடுத்ததாக, வெல்லம் தயாரிக்கும் முறை மிகவும் இன்றியமையாததாகும். தயாரிக்கும் போது இதில் பல வகையான அசுத்தங்கள் கலந்து இருக்கிறது. இதனை அப்படியே சாப்பிட்டால் குடலில் ஏராளமான ஒட்டுண்ணி தொற்றுகள் உருவாகிவிடும். எனவே வயிற்று சம்பந்தமான பலவித பிரச்சனைகளும் இதனால் ஏற்படும். அடுத்ததாக, வெல்லத்தை சாப்பிடுவதால் சில சமயங்களில் மூக்கிலிருந்து இரத்தம் வடிய தொடங்குமாம். குறிப்பாக வெயில் காலங்களில் வெல்லத்தை சாப்பிட்டு வந்தால் அவை மூக்கில் அதிக இரத்தப்போக்கை ஏற்படுத்தும். எனவே வெல்லத்தை வெயில் காலங்களில் முக்கியமாக தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக, உங்களுக்கு அல்சர் இருந்தால் நீங்கள் வெல்லத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவை குடலில் கிருமிகளை உண்டாக்கி அதனால் மிக பெரிய விளைவை கூட ஏற்படுத்தக்கூடும். வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவர்கள் வெல்லத்தை சாப்பிடாமல் இருப்பதே நல்லது. அடுத்ததாக, வெல்லத்தை சாப்பிடுவதால் உடலில் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பெரும்பாலும் இவை உடலில் ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடுமாம். மேலும் அரிப்புகள், சிரங்குகள் போன்றவற்றையும் இவை ஏற்படுத்தும். எனவே வெல்லத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக, உணவில் வெல்லத்தை தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்தால் அவை பலவித பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக காய்ச்சல், சளி, இருமல், வாந்தி, தலைவலி, மயக்கம் போன்றவை ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இதனை சாப்பிட கொடுக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக, ஆயுர்வேதத்தில் கூட வெல்லத்தை அதிக அளவில் சேர்த்துக் கொள்வதால் உடலில் வீக்கம் ஏற்படும் என சொல்கிறது. குறிப்பாக மூட்டில் வீக்கத்தை இது தருமாம். எனவே மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் வெல்லத்தை தவிர்க்க வேண்டும். வெல்லத்தை உணவில் சேர்த்து கொள்ளும் முன் அதன் தூய்மையையும் சேர்க்கப்படும் அளவையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.